ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை நல்லா ரெடி பண்ணி இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. கரும்பு சர்க்கரை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி இதோட சேர்த்துக்கலாம். கரும்பு சர்க்கரை நல்லா இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு எடுத்து ஒரு மைக்கா சீட்டில் இது போல் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பூர்ணத்தை எடுத்து நம்ம அந்த மாவு மேலே வச்சு மைக்கா சீட்டோட நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கையில் எடுத்தால் வராது. மைக்கா சீட்டோட இது போல் க்ளோஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இது போல் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி தட்டு மேலே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லா கொழுக்கட்டையும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.